வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, தென் அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து பார்த்துக்கலாம். பொதுவா ஒரு பிசினஸ் அவங்களுடைய பிசினஸ ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா ரெகுலர் டீலரா வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ப்ராப்பரா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல தான் டாக்ஸ் எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு ஐடிசி அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம், எந்தெந்த பில்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் டாக்ஸ் ஸ்கீமுக்குள்ள வருது அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பரா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பெரும்பான்மையான ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டட் சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறத இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அவங்களுடைய பிசினஸ்லேயே வந்து ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட பில்லிங், டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் இது எல்லாமே வந்து இருக்கும். சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரெகுலர் டீலரா இருப்பாங்க. ஆனா பெரிய லெவல்ல பில் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பில்லிங் வந்து அவங்க பெருசா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பர்ச்சேஸ் பில்ஸ் அண்ட் சேல்ஸ் பில்ஸ் டீடைல்ஸ் வந்து டைரக்டா மந்த் எண்ட்ல அவங்களுடைய ஆடிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து மந்த் ஆன் மந்த் இல்லைன்னா குவார்டர்லி ஒன்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலர் ஸ்கீம்ல வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேர்டன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் வந்து கிடையாது இங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு டாக்ஸோடைய பேர்டன் அப்படிங்கிறது இல்லை. தனியா அப்பாயிண்ட் பண்ணணும் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது, தென் கம்ப்யூட்டரைஸ்டு பில்லிங் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது, தென் மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் ரிலேட்டடா வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அதாவது ப்ராப்பரா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. எங்கே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெகுலர் டீலரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப இவங்களுக்கான ஸ்கீம் அப்ப இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வந்துருவாங்களே, அப்ப எதுக்கு ரெகுலர் ஸ்கீம்ல வந்து எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த செஷன்ல ஓவரால் நீங்க வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏன் எல்லாரும் அவைல் பண்ணல அப்படிங்கிறதே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் இது ஒரு ஸ்மால் டாக்ஸ் பேயருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்பஸ், ஒரு பிளான் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். இது வந்து சின்ன சின்ன சிறு மற்றும் குறு வியாபாரிகளுக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்ல முடியும். இது அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஸ்கீம்ல என்னன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சாதாரண முறையில இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணா போதும். பெரிய லெவல்ல வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், சாஃப்ட்வேர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஈவன் வந்து ஒரு ரீட்டைல் பிசினஸ் ஆக இருந்தாங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது, பில்லிங்கே வந்து அவங்களுக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம். அவங்களுடைய பிசினஸுக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அப்ப இவங்களுடைய டாக்ஸோடைய கம்ப்யூட்டேஷன்ஸ், ரெக்கார்டிங்ஸ், தென் பில்லிங், ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றது, இதுலலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபைடா வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல ஒரு பிசினஸ் வந்து ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு பில்லுக்கும் தனித்தனியா டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மந்த்லி பேசிஸ்ல அவங்க வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்றாங்க அல்லது குவார்டர்லி பேசிஸ்ல பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ற அந்த பீரியடுக்கானது ஒரு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பீரியடுக்கான டோட்டல் சேல்ஸ்ல ஒரு பிக்சர்டு டாக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது 0%, 5%, தென் 18%, 40% இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த பர்சன்டேஜஸ்லாம் வந்து கிடையாது. அவங்களுக்கு நார்மலா வந்து ஒரு சில பர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த பர்சன்டேஜ்ல டோட்டல் டேர்ன் ஓவர், அதாவது சேல்ஸோடைய வேல்யூல இருந்து மட்டும் பிக்சடா வந்து கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணா போதும். ஒவ்வொரு பில்லுக்கும் தனித்தனியா டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இவங்களுக்கு கிடையாது. இதனால அவங்களுடைய பேர்டன் வந்து குறையும், அவங்களுடைய கால்குலேஷன் பேர்டன் அப்படிங்கிறது குறையும். ஓகேங்களா, ஒவ்வொரு பில்லையும் தனித்தனியா அவங்க வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுக்கு, அதாவது பர்சனலா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற எக்ஸ்பென்சஸ் கிடையாது. கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. தென் ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸை வந்து நம்ம அவங்க வந்து எப்பவுமே வந்து
மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக் கீப்பிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். தென் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில லிமிட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது லிமிட்ஸ்ங்கிறத விட ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1.5 crore தாண்டக்கூடாது. ஓகேங்களா? 1.5 crore தான் அந்த பிசினஸ் வந்து டர்ன் ஓவர் அச்சீவ் பண்றாங்க, அதுக்குள்ளதான் அவங்க டர்ன் ஓவர் இருக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த கண்டிஷன். எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வந்துடலாமே, எதுக்கு 5%, 18% டேக்ஸ்லாம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக இங்க லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து 1.5 crore கம்மியா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஸ்கீம்ல வந்து வர முடியும். இதே மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட், இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் அதாவது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிசினஸ் மேனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ். ஓகேங்களா? ஒரு காம்ப்ரமைஸ் பேசிஸ்ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்ல முடியும். அப்ப சின்ன சின்ன பிசினஸுக்கு அவங்களுடைய டாக்ஸ் பேர்டனை வந்து ரெடியூஸ் பண்ணி ஈஸியா அவங்க வந்து பிசினஸ் ரன் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே சார், இதுல என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே 2019 ஜனவரி 10ல 32nd கவுன்சில் மீட்டிங்ல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை தாண்டி வேற ஏதாவது கவுன்சிலிங் மீட்டிங்ல வேற ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் அதான் வந்து பொருந்தும். இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் தான் இப்போ வரைக்கும் அப்ளிகபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லேட்டா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணதை தாண்டி ஒரு 1 year 2 years கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லேட்டஸ்டா இதுல ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல சேர்றவங்களை வந்து சேரலாமா வேண்டாமா, சேர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப யாருக்கு இந்த காம்போசிஷன் ஸ்கீம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கவுன்சில் மீட்டிங்ல பெருசா என்ன சொன்னாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் கூட காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் கிடையாது. ஸோ இதுலயும் வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. தென் அவங்களுக்கான டர்ன் ஓவர் லிமிட் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 50 லேக்கோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த கவுன்சிலிங் மீட்டிங் வந்து முடிவு பண்றாங்க. இது வந்து கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்னு நீங்க வந்து பாத்துக்கலாம். அதாவது நம்பர் 1 இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடரும் அவங்களுடைய டர்ன் ஓவர் லிமிட் லெஸ் தென் 50 lakh இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ டர்ன் ஓவர் லிமிட்னா என்னங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டோட்டல் ஆனுவல் சேல்ஸ் ஒரு இயர்க்கான ஆனுவல் சேல்ஸ் வந்து 50 lakh கம்மியா இருந்துச்சுன்னா ஈவன் அவங்க வந்து சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்கிற பட்சத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வந்து என்ன மாதிரியான இந்த டர்ன் ஓவர் லிமிட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் வடகிழக்கு மாநிலங்கள் ஹிமாச்சல் பிரதேசம் அவங்களுக்கு வந்து 75 lakh வரைக்கும் இது வந்து நார்மல். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா நாட் ஓன்லி சர்வீஸ் ப்ரொவைடிங், இது வந்து நார்மலா ஒரு ட்ரேடர் அல்லது ஒரு மேனுஃபேக்சரர் அவங்களுடைய டர்ன் ஓவர் 75 lakh விட ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 75 lakh per annum அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.5 crore வரைக்கும் டர்ன் ஓவர் கம்மியா அதுக்குள்ளதான் இருக்குங்கிற பட்சத்துல நம்மளுடைய பிசினஸ் மேனும் அவங்களுடைய பிசினஸ இந்த காம்பன்சேஷன் ஸ்கீம்ல கொண்டு வரலாம். இப்ப டர்ன் ஓவர்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் இப்ப நான் தான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பிசினஸ் பண்ண போறேன்னா என்னுடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவேன். இப்ப நான் ஒரே ஒரு பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பிசினஸோடைய 1 இயருக்கான அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1 இயருக்கான சேல்ஸ் உடைய ரெவன்யூ இல்ல சார் நான் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றது கிடையாது, நான் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா டோட்டல் கலெக்ஷன். ஓகேங்களா? 1 இயருக்கான கலெக்ஷன். ஸோ அதோடைய டோட்டல் வேல்யூ வந்து எனக்கு இந்த 1.5 crore அதோட வந்து கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு ரூல் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் என்னுடைய பிசினஸ் என்னுடைய பேன் நம்பர் பேசிஸ்ல அதர் பிசினஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எனக்கு வேற வேற ஸ்டேட்லயோ அல்லது சிங்கிள் ஸ்டேட்லயோ மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்றேன் அப்படின்னா எல்லா ரிஜிஸ்டர்டு பிசினஸையும் ஓகேங்களா அந்த பேன்ல இருக்கக்கூடிய என்டையர் ரிஜிஸ்டர்டு பிசினஸ்லையும் இருக்கக்கூடிய டோட்டல் டர்ன் ஓவர்
டர்ன் ஓவர் இந்த லிமிட்டுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏ லிமிடெட் அப்படின்னு ஒரு பிசினஸ் பண்றேன், பி லிமிடெட்னு ஒரு பிசினஸ் பண்றேன், சி லிமிடெட்னு ஒரு பிசினஸ் பண்றேன். மூணுமே வந்து என்னுடைய ஓன் பிசினஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் வந்து என்னுடைய பேன் நம்பர். ஓகே, இந்த பேன் நம்பர் பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அப்போ மூணு பிசினஸ்லயுமே வந்து இருக்கக்கூடிய டோட்டல் டர்ன் ஓவர். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிசினஸ் ஏ வந்து நான் நார்மலா வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வச்சிருக்கேன். பிசினஸ் பி அப்படிங்கிறத வந்து நான் ரெகுலர் பிசினஸ்ல நான் வந்து வச்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ எல்லாமே வந்து ஒன்னு ரெகுலர் ஸ்கீம்ல வந்துடணும் அல்லது காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வரணும். ஸோ இது ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகி கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது வந்து மெயினான ஒரு கண்டிஷன். அதாவது செகண்ட் கண்டிஷன் நம்ம பார்க்கக்கூடிய டர்ன் ஓவர் லிமிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு கண்டிஷனா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஸ்கீமை பத்தி கன்சிடர் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மெயினா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ், இப்ப என்னுடைய பிசினஸ் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அல்லது ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எக்ஸம்டட் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? எக்ஸம்டட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். நான் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸம்டட் குட்ஸ்ல தான் நான் வந்து பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து இந்த ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால், அதுவும் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் மட்டும் இந்த பிசினஸ்ல வந்து அலோவ் பண்றாங்க. மத்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த பிசினஸ் கீழ வர மாட்டாங்க. ஒன்லி ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் மட்டும் இங்க வந்து அவைலபிள். அப்ப இந்த இடத்துல வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இருந்தாங்கன்னா அவங்க காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வரலாம். ஹோட்டல் பிசினஸஸ். ஓகேங்களா? ஹோட்டல் பிசினஸ் இன் தி சென்ஸ் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அகாமடேஷன் கிடையாது. தென் தேர்ட் வந்து என்னன்னா ஐஸ்கிரீம், பான் மசாலா, டுபாக்கோ ப்ராடக்ட், இந்த மாதிரியான மேனுஃபேக்சரர் அவங்களுடைய டர்ன் ஓவர் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னாலும் கூட அவங்க இந்த காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வர முடியாது. ஃபோர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபாரின் கம்பெனி அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். இப்ப தீபாவளி டைம்லனா வந்து ஒரு டக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. தீபாவளி பட்டாசு மட்டும் வித்துட்டு அதோட முடிச்சுக்குவாங்க. ஸோ இவனா வந்து என்னன்னா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். ஒரு சீசனல் பேசிஸ்ல ஒரு பிசினஸ் இருக்கும். அதே மாதிரி வேற வேற ஏரியால வந்து வேற வேற டைம்ல பிசினஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸிபிஷன்ஸ்னா வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ். ஓகேங்களா? சென்னையில ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா சென்னையில கொஞ்ச நாளைக்கு ஆரம்பிப்பாங்க. அதாவது ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் வருது. அந்த சம்மர் டைம்லனா வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டைம்ல மட்டும் வேற வேற லொகேஷன்ல வேற வேற டைம் பீரியட்ல தென் கண்டினியூஸா வந்து இந்த பிசினஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பிசினஸ் வந்து கேஷுவல் டாக்ஸ் பர்சன், டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களும் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன்ஸும் இந்த காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வர முடியாது. ஓகேங்களா? அவங்க இது நினைச்சு பார்க்க கூடாது. அட் த சேம் டைம்ஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது இப்போ வந்து சொல்றாங்க இல்லையா, ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் பண்றதுக்கு நீங்க யோசிக்கிறீங்களா? அமேசான்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆட் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, பொதுவா வந்து நம்ம இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். அதாவது பையரையும் செல்லரையும் நம்ம கனெக்ட் பண்ணி மட்டும் விடுறோம். பட் ஆர்டர் நம்ம தான் கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான பிசினஸ் வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு பிசிக்கலா வந்து எந்த ஒரு ஆஃபீஸ்மே இருக்காது. ஓகேங்களா? ட்ரேட் பிளேஸ்ங்கிறது ஒண்ணு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட பிசினஸ் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அவங்க டீல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க காம்பன்சேஷன் ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணலாமான்னு கேட்டா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பா ரெகுலர் ஸ்கீம்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் லிமிட்டோட கம்மியா தான் சார் இருக்கு அப்படின்னா கூட ரெகுலர் ஸ்கீம்லையும் அவங்க கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணணும். இவங்களுக்கு டர்ன் ஓவர் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கம்பல்சரி இ காமர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க இந்தியாவில் அப்படின்னா கம்பல்சரி அவங்களுடைய பிசினஸ ரெகுலர் ஸ்கீம்ல இ காமர்ஸ் ஆபரேட்டர் அப்படிங்கிற சாரி ஜிஎஸ்டியில இ காமர்ஸ் டைப்ல இவங்க வந்து அவங்களுடைய பிசினஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். இவங்களுக்கு காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் அடுத்தடுத்த ரூல் பார்க்கும்போது இப்போ வந்து இவங்களுக்கு மெயினா வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ங்கிறது எடுத்துக்கிறதுக்கு இவங்க ரைட்ஸ் கிடையாது. அதாவது ஒரு பொருள் வந்து 100 ரூபாய் டாக்ஸ் வந்து ஒரு 5 ரூபாய் கட்டியிருக்காரு. தென் இப்ப 105 ரூபாய் இவருடைய ப்ராடக்ட் காஸ்டா மாறிடும். ஓகேங்களா? 105 ரூபாய் அவருடைய ப்ராடக்ட் காஸ்ட். ஸோ அதை வந்து சேல்ஸ் பண்றாரு. இப்போ வந்து அதை 150 ரூபாய்க்கு இவர் சேல்ஸ் பண்றாரு. 105 ரூபாய்க்கு வாங்கினதை 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாரு அப்படின்னா அந்த 150 ரூபாய்க்கு இவருக்கு பிக்ஸ் பண்ண என்ன டாக்ஸ் பர்சன்டேஜ் அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் அப்படியே கட்டிடணும். அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது இவங்க ஆல்ரெடி பே பண்ண அந்த 5 ரூபாயை இவங்க கிளைம்னா எடுத்துக்க முடியாது. அது காஸ்ட் ஆஃப் குட்ஸோட ஆட் ஆயிடும்.
அட் த சேம் டைம்ஸ் இன்டர் ஸ்டேட் சப்ளை இவங்க வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துல அவங்க பிசினஸ் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள தான் சார் வந்து பிசினஸ் பண்ணாங்க. தென் ஏர்லியர் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சில சப்ளை வந்து அதர் ஸ்டேட்டுக்கு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பா அவங்க ரெகுலருக்கு மாறிடணும். காம்பன்சேஷன் ஸ்கீம்ல இருந்து இவங்க வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்த கண்டிஷன் எக்ஸாம்பிள் குட்ஸ் வந்து இவங்க கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் குட்ஸ் அப்படிங்கிறது சப்ளை பண்ண மாட்டாங்க. தென் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பேசிஸ்ல ஏதாவது பில் வருது அப்படின்னா ஓகேங்களா, இப்ப வந்து ஜிடிஏ சர்வீசஸ் பில் வருது அப்படிங்கிற பட்சத்துல அன்ரிஜிஸ்டர்டு கஸ்டமர் சப்ளையர் வந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெண்ட் ஆன் ஆர்சிஎம் அப்படிங்கிற பேசிஸ்ல ரெண்ட் பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் வந்து ஆர்சிஎம் பேசிஸ்ல வரும். இந்த ஆர்சிஎம் பேசிஸ்ல இவங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டாக்ஸ் வந்து கண்டிப்பா கட்டணும். ஓகேங்களா, இவங்க ஆர்சிஎம் பேசிஸ்ல டாக்ஸ் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் கட்டணும். அது ஐடிசியை எடுத்துக்க முடியுமா சார், ஆல்ரெடி கட்டின டாக்ஸ் அவங்க வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா, ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் இவங்களுக்கு நார்மலாவே இவங்க வந்து அப்ளிகபிளா தான் இருக்கு. தென் மல்டிபிள் பிசினஸ் வந்து இவங்க வந்து சிங்கிள் பேன்ல இவங்க வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மல்டிபிள் பிசினஸ் காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பிசினஸாக இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த டேர்ன் ஓவர் லிமிட்டும் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா, அந்த டேர்ன் ஓவர் லிமிட்டுக்குள்ள 1.5 crore கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் எலிஜிபிள். ஒரு மல்டிபிள் பிசினஸ்ல ஒரு பிசினஸ் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கு, மத்த 2 பிசினஸ் ரெகுலர்ல இருக்கு, அல்லது 2 பிசினஸ் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கு, ஒரே ஒரு பிசினஸ் ரெகுலரா வந்து இவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா, உங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம் வந்து பொருந்தாது. அடுத்து டிஸ்பிளே ரூல் வந்து ஒண்ணு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, காம்போசிஷன் ஸ்கீமா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தவங்க வந்து எல்லா எலிஜிபிளும் இருக்கு, அவங்க வந்து ரிஜிஸ்டர் காம்போசிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறத அவங்களுடைய பிசினஸ்ல கண்டிப்பா டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, ஒரு போர்டு அப்படிங்கிறது வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து மெயினா. அதே மாதிரி அவங்க பில்லு கொடுக்குறாங்க இல்லையா கஸ்டமருக்கு, அப்படி பில்லு கொடுக்கும்போது பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பில் வந்து கொடுக்கணும். டாக்ஸ் இன்வாய்ஸ்னா அவங்க பில் கொடுக்க கூடாது, பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு தான் கொடுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் அவங்களுடைய அந்த பில்லுலையும் ஓகேங்களா சேல்ஸ் பில்லுலையும் இவங்க காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். இவங்க வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கினா அவங்க கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்ணுவாங்களா ரிவர்சல் பேசிஸ்லன்னு கேட்டா தேவை கிடையாது. ஓகேங்களா, அவங்க டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்றது மட்டும் தான் வந்து இவங்களுக்கு இருக்கும். இது வந்து டிஸ்பிளே ரூல். ஒரு ஆபீஸ்ல போர்டு வைக்கணும், அட் த சேம் டைம்ஸ் பில்லுல வந்து பில் ஆஃப் சப்ளை காட்டணும், தென் பில்லுலையும் காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறத அவங்க டிஸ்பிளே பண்ணி ஆகணும். சர்வீஸ்க்கான லிமிட் வந்து இங்க கொடுக்குறாங்க. ஒரு சில பிசினஸ் வந்து குட்ஸும் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இன்ஸ்டாலேஷன் எனி அதர் சர்வீசஸ் வந்து அதுல இன்க்ளூடா நம்ம சேர்த்தே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த சர்வீசஸ் 10 சாரி 5 லேக்குள்ள கண்டிப்பா வந்து இருக்கணும், அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து ஒரு ரூல் அப்படிங்கிறது இருக்கு. இது சட்டன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டல் டர்ன் ஓவர்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அட் த சேம் டைம் 5 லேக்குள்ள தான் அந்த பெர் ஆனம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா குட்ஸோட சேர்த்து ஒரு சில சர்வீசஸும் சேர்த்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு. டெலிவரி சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஃபிட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு, இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கு, எனி அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய ப்ராடக்டோட சேர்த்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ குட்ஸும் சர்வீசஸும் சேர்ந்து தான் இந்த பில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான லிமிடேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து எப்ப இவங்க வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த பினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்தே அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதர்வைஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ரெகுலர் ஸ்கீம்ல இருக்காங்க, ஆல்ரெடி ஒருத்தவங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ரெகுலர் டீலரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, பட் காம்போசிஷன் ஸ்கீம்லேயே நம்ம வந்து போயிடலாம், ஸோ நமக்கு எதுக்கு ரெகுலர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்றோம்னு வச்சுக்கோமே. ஒரு சில பெனிஃபிட்னா இதுல நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அப்படி வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பினான்சியல் இயரோடைய பிகினிங்லேயே வந்து அவங்க கம்பல்சரி வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்துடணும். ஓகேங்களா, இப்போ ஏப்ரல் 1 அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க காம்போசிஷன் சிஎம்பி 02 அப்படிங்கிறத ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போயிட்டு அப்ளை பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி மார்ச்ல அப்ளை பண்றாங்க, பிப்ரவரியில் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை அவங்க அப்ளை பண்ணி வச்சு லேட்டா அப்ளை பண்ணிடுறாங்க, பட் அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 5 வருது,
ஆல்ரெடி அவங்க வந்து ரெகுலர் டீலர் இருக்காங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி வருது. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் பிகினிங்ல வந்து பிகினிங்லயோ வந்தது. இன் பிட்வீன்ல வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான். ஓகேங்களா? அடுத்த அடுத்த வருஷம் வரக்கூடிய ஏப்ரல் 1ல இருந்து தான் அவங்க காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு வரணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இன் பிட்வீன்ல வந்து அவங்க ஒரு ஃபினான்சியல் இயர்ல ஒரு பர்டிகுலர் மந்த் வந்து ரெகுலர், ஒரு பர்டிகுலர் மந்த் ஒரு சில மந்த்ஸ் வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம் இப்படிலாம் வர முடியாது. ஸோ அவங்க காம்பன்சேஷன்ல வர்றாங்க அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் வந்து அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஏப்ரல் 1ல இருந்து அவங்க காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா அதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத இவங்க வாங்கி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்க ஒருவேளை காம்பன்சேஷன் மாறலாம்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான பெனிஃபிட். ஓகே சார். இப்போ காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய டாக்ஸோட ரேட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு மேனுஃபேக்சராகவோ அல்லது ட்ரேடராகவோ இருந்தாங்க அப்படின்னா 1% வந்து இவங்க டோட்டல் சேல்ஸ்ல இருந்து, ஓகேங்களா? இப்போ ஒரு 3 மாசத்துக்கான பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளியா வந்து 1% மட்டும் கால்குலேட் பண்ணி அதுல 0.5% சென்ட்ரல் டாக்ஸ், 0.5% ஸ்டேட் டாக்ஸ் அப்படின்னு வந்து இவங்க வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். இது ப்ராக்டிகலாவும் நம்ம வந்து டேலியில எப்படி அப்ளை பண்ணலாம், டேலியில எப்படி காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்ப்போம். 5% அப்படிங்கிறது ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? அது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது பே பண்ண கூடாது. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா பார்னா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்னா வந்து இங்க பொருந்தாது. ஓகே. ஸோ அதர் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்ல வந்து 5% வரைக்கும் அவங்களுடைய டோட்டல் அந்த டாக்ஸ் பீரியடுக்கான டர்ன் ஓவர்ல இருந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. ஸோ அதுல 2.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 2.5% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. 6% அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்க்கு வந்து இங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது நார்மலி வந்து 50 லேக்குள்ள இருக்கு. அவங்க வந்து இந்த பிசினஸ் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல 6% வந்து அவங்களுடைய ஆக்சுவல் டர்ன் ஓவர்ல வந்து பேமெண்ட் பண்ணணும். 3% ஜெனரல் கவர்மெண்ட்டுக்கும் 3% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பேமெண்ட் பண்றாங்க. ஸோ இதான் வந்து டாக்ஸோட பர்சன்டேஜ். அப்போ காம்பன்சேஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது நார்மல் டாக்ஸ் பர்சன்டேஜ் 1%, 5% ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ், அதர் சர்வீசஸ் ஆக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல 6% வரைக்கும் நம்ம காம்பன்சேஷன் ஸ்கீம்ல டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்தும் கால்குலேட் பண்ண டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து தான் கால்குலேட் பண்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பில்லுல இவங்க கால்குலேட் பண்ணக்கூடாது. கஸ்டமருக்கு பில் கொடுக்கும்போது 6%, 5%, 1% சொல்லிட்டு கஸ்டமர் இருந்தா கலெக்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடையாது. சோ இதான் வந்து என்ன ஆகுனா காம்பன்சேஷன் ஸ்கீம்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கூடிய இதே மாதிரி டேலியை நீங்க வந்து பெஸ்டா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் நீங்க டேலி கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். அதுக்கான காம்போ ஆஃபர் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்லி 3000 ருபீஸ்ல நீங்க டேலி பேசிக் கோர்சஸ் 33 செஷன்ஸ் வரைக்கும், அதே மாதிரி ஜிஎஸ்டி டேலி, ஜிஎஸ்டி எப்படி போர்ட்டல்ல நம்ம வந்து ஃபைல் பண்றது, டிடிஎஸ் என்ட்ரிஸ் டேலியில எப்படி நம்ம வந்து பண்ண போறோம், அதுக்கு 20 செஷன்ஸ் வரைக்கும், அதே மாதிரி பேரோல் அக்கௌண்டிங் நீங்க டேலியில ஒரு 5 செஷன்ஸ் வரைக்கும் நீங்க லேர்ன் பண்றீங்கிற பட்சத்துல ஒரு கம்ப்ளீட் பேரோல் நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த செஷன்ல நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்லி 3000 ருபீஸ்க்கு நீங்க கம்ப்ளீட்டா டேலியை லேர்ன் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல நம்ம பார்ப்போம்.